இங்க எல்லாரும் வராங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்ட்டு. ஆனா எதை நோக்கி வராங்க, என்ன எதுக்காக வராங்கன்னு ஒரு புரிதல் இல்லாம வர்றது நல்லதுதான் நினைக்கிறேன். ஆனா அந்த விஷயம் எல்லாம் சரி, எல்லாருமே எல்கேஜி யூகேஜி அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஏபிசிடி அங்கே தான் கற்றுக்கணும். வந்து உள் கடை உள் கடந்து வரட்டுமே, இதையே ஆஃப் பண்ணக்கூடாது. வர்றது இன்னும் நோக்கமே தெரியாமல் வராங்க. அவங்கள பற்றி ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுக்கிறாரு இவரு. இந்த பிறவியில் நம்ம பிறந்தது இந்த நடமாடுறோம், இதே பெரிய விஷயமா இது வரைக்கும் நன்றி சொல்ல. இன்னும் அது வேணும் இது வேணும் தேவைகள் தான் நினைக்கிறாங்க தவிர இறைவன் கொடுத்ததுல இன்பமா இருக்கலாம், கோடீஸ்வரனும் இன்பமா இருக்கலாம், ஏழ்மையா இருக்கும்போது இன்பமா இருக்கலாம். மனசுதான் உண்மையா இல்லையா? கண்டிப்பாங்க. கை இல்லை கால் இல்லை கண்ணுத்துல இந்த உலகத்தையே பார்க்கல. கமரக்கட்டு பேனா பென்சில் வித்துன்னு வந்துருக்குறாங்க சிட்டியில். அவங்களோட நல்லா தானே வச்சுக்கிறாரு. நன்றியே சொல்ல. இன்னும் ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி இறைவன் அதை கொடுப்பாரா? எதையுமே கொடுக்க முடியாது சார். சொன்னால் கஷ்டமாயிடும். அவர் கொடுத்தது எல்லாருக்கும் பிறக்கும் போதே சுற்றி வச்சு தான் அனுப்புறாரு பூமி. தேதி பிறகுறாங்க இறகுறான்னு எழுதி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாரு. இதை மாற்றணும்னு முயற்சி பண்ணி ரோடாக சுற்றுறாங்க. தன்னை உணர்ந்துட்டாலே நாம் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். என்ன நடக்குது, ஏன் நடக்குது, இது என்ன விஷயம்னு உள்ள உள் கிடக்கணும். அவ்வளோதான். இவங்க வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா சொல்றீங்களா, ஏன்னா என்ன இங்கே என்னன்னு கேட்குறாங்க. சித்தர்கள் யாராவது இருக்கிறாங்களா? அது எதனா சொல்லணும். என்ன சொல்லணும்? இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும்னா ஒருத்தன் கூட வாழ முடியல சாமி. இவன் அதுக்கு ஆசைப்படுறான், அவன் அதுக்கு ஆசைப்படுறான், அவன் அதுக்கு ஆசைப்படுறான், போயினே இருக்குது. எல்லாம் கிளம்பணுமே. என்ன 500 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு போகுது. யார் இல்லை, நீ ஒரு 300 வருஷம். என் தாத்தா போனாரு, நான் போனேன், என் அம்மா போனாங்க, என் அப்பா போனாங்க, நான் போவேன், என் பையன் போவான். இருக்கிற வரைக்கும் நிறைவாக இருக்க வேண்டியது இதுதான். இதான் ஆதங்கப்படுது, இதான் அழுவுது, இதான் தம்புப்படுது, இதான் காமப்படுது, இதான் கோவப்படுது. பட்டி பார்க்க வேண்டியது, பெயிண்ட் அடிக்க வேண்டிய இங்கே தான் இருக்குது. வெளியே தர்ற எல்லாரும். என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். மனம்தான் சந்தோஷப்படுது, மனம்தான் கோவப்படுது, மனம்தான் ஆனந்தப்படுது, மனம்தான் வெம்புது, மனம்தான் பழி வாங்குது. ஒரே இடத்துல உள்ள வேலை நடக்குது. அது எப்படி பிரச்சனை? இங்கே ஆஃப் பண்ணிட்டா வேலையை முடிஞ்சிச்சு. நான் ஏன் இன்னொருத்தருக்காக ஆகணும்? நான் எனக்காக வரேன் சாமி. அவன் என்னை எது வேணாலும் நினச்சிட்டு போட்டான். லூசுன்னு நினைக்கிறான், பைத்தியம் நினைக்கிறான். நான் நிறைவாகிறேன். போதும். இந்த பில்டிங்க்கு சாப்பாடு போதும். அப்புறம் ஆசை தான், காமம் கோபம் இதில் மாட்டிக்கணும். மனித பிறவி சாவுது, சிக்குது. சொன்னாலும் அவங்க வேற ஏதோ ஒரு அறியாமல் பேசுகிறாங்க. எனக்கு கிடைக்கல, வறுமையால்